ஸோ பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸு இப்போதைக்கு இது வந்து யூனிட் 1 அல்ஜிப்ரா. இன்னும் யூக்ளிடியன் ரிங் எனி எலமெண்ட் இஸ் யூனிட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பொதுவாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1 அதான் ஆன்சரு, மற்றெல்லாம் கிடையாது. சரி, ஒருவேளை ஞாபகம் இல்லை அப்படின்னா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு யூக்ளிடியன் ரிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்லேயே முதல்ல என்ன வரும்னா இசட் கமா ப்ளஸ் கமா டாட் இதான் வரும். ஸோ ரிங்கில் ஒரு யூக்ளிடியன் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நம்பர், இந்த மாதிரி ஒரு டி ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணணும். இசட்டை பொறுத்தல அது எப்படி டிஃபைன் பண்ணிடலாம்னா ரொம்ப ஈஸியாக மாடலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். மாடலஸ் ஆஃப் ஏன்னு. ஸோ இங்கே யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எந்தெந்த எலமெண்ட்லாம் இருக்கோ அதுக்கு பேர் வந்து யூனிட். அப்போ இசட்டில் வந்து எதெல்லாம் யூனிட் அப்படின்னா ரெண்டு யூனிட் தான் இருக்கும். எதாவதுன்னா +1 -1, +1 அண்டு -1, இந்த ரெண்டு தான் வந்து யூனிட். அப்போ இதுக்கு டி ஆஃப் 1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். டி ஆஃப் 1 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 1ங்கிறது ஆக்சுவலாக மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அதுதான். அது கண்டிப்பாக அது என்னவா இருக்கும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, டி ஆஃப் ஏ வந்து 0 வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி டி ஆஃப் ஏ வந்து இன்ஃபினிட்டி வரணுங்கிறாங்க, இன்ஃபினிட்டி வரல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா போதும் எலிமினேட் பண்றது, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ டி ஆஃப் ஏ > 0, இன்னொன்று வந்து டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ வேற இன்னொரு எலமெண்ட், இதுல யூனிட்டா இருக்கிற இன்னொரு எலமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா -1. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க ஏக்கு பதிலாக என்னென்ன மட்டும்தான் எடுக்க முடியும்னா +r -1 மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ டி ஆஃப் -1 என்ன வரும்னா 1 தான் வரும். மாடலஸ் ஆஃப் -1 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தான் வரும். சரி, ஒருவேளை நான் வந்து வேற நம்பர் அப்போ யூனிட்டா இருக்காதான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் அல்லது டேக் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு வேணும்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வேணும்னு எடுக்கிறேன். ஆக்சுவலா இப்படி எடுத்தா என்ன வரும்னா டி ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். இங்க டி ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னா 2 வரும், ஏன்னா மாடலஸ் ஆஃப் 2. அப்போ மாடலஸ் ஆஃப் 2னா என்ன வரும், 2 வரும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு டி ஆஃப் 1, ஏன்னா டி ஆஃப் 1ங்கிறது 1. அப்போ டி ஆஃப் ஏ வந்து >0 இருக்கு. மோர் தென் இது 2 தான், 2ங்கிறது >0 தான். ஆனாலும் இந்த நம்பர் 2ங்கிற நம்பர் என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது நமக்கு இந்த 1 தான். அப்போ நீ எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா யூக்ளிடியன் ரிங்கை பொறுத்தளவுல எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் யூனிட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதோட டி ஆஃப் 1 வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கிற எலமெண்ட் டி ஆஃப் ஏ அப்படிங்கிற நம்பர், அந்த நம்பருக்கு வந்து டி அப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூவும் டி ஆஃப் 1 சேமா இருக்கணும். அப்படிப்பட்டதுக்கு மட்டும்தான் யூனிட்டா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஏ எலமெண்ட்ஸ் மட்டும்தான் யூனிட்டா இருக்க முடியும். யூனிட்னா வேற ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஏ டேஷ் அல்லது ஏ இன்வெர்ஸ்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் கண்டிப்பா. தட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அப்படின்னு வரும். ஐடென்டிங்கிறது இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அந்த எலமெண்ட்டை தான் இங்கே நம்ம யூனிட் அப்படின்னு சொல்றோம். இந்த பெர்முடேஷனை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆட் பெர்முடேஷன், ஈவன் பெர்முடேஷன் அப்படின்னு. அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சைக்கிளோட லென்த்தை பார்க்கக்கூடாது. ஆக்சுவலா இந்த மாதிரி 2 நம்பர் மட்டும் இருக்கிற சைக்கிள், அதாவது சைக்கிள் ஆஃப் லென்த் 2, இதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு பேர். இது ஒரு டிரான்ஸ்பொசிஷன். இந்த நம்பர் தான் இருக்கணும்ல, எப்படிப்பட்ட நம்பரா வேணாலும் இருக்கலாம், பட் சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இருக்கணும். அதாவது 2 நம்பர் தான் இருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு பேர். அப்போ ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன்ஸா எழுத முடிஞ்சுன்னா அது பேர் ஈவன் பெர்முடேஷன். ஒரு பெர்முடேஷனை பிரித்து ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன்ஸ், அந்த நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன்ஸை கவுண்ட் பண்ணணும். அது ஈவன் நம்பரா வந்துச்சு அப்படின்னா அது பேர் ஈவன் பெர்முடேஷன். ஆட் நம்பரா வந்துச்சு அப்படின்னா அது பேர் ஆட் பெர்முடேஷன். இதான் வந்து அதோட டெஃபினிஷன். இன்னும் குயிக்கா நம்ம எப்படி யோசிக்கலாம்னா இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, அதாவது ஆட் சைக்கிள். அந்த ஆட் சைக்கிள் தான் சொல்றேன், ஆட் பெர்முடேஷன் கிடையாது. இது வந்து எதை பொறுத்துன்னா லென்த்தை பொறுத்து. லென்த் வந்து ஆட் நம்பரா இருந்தா இதுக்கு பேர் ஆட் சைக்கிள், ஏன்னா 3 இருக்கா, 3 நம்பர் இருக்கு. ஸோ இது லென்த் வந்து ஆட், அதனால இது ஆட் சைக்கிள். இந்த ஆட் சைக்கிளை நான் எப்படி எழுதலாம் பிரிச்சு அப்படின்னா, பிரிச்சேன்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி 1 2 1 3ன்னு வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆட் சைக்கிள்ங்கிறது ஈவன் பெர்முடேஷன், ஆட் சைக்கிள்ங்கிறது ஈவன் பெர்முடேஷன், ஈவன் சைக்கிள்ங்கிறது ஆட் பெர்முடேஷன். கரெக்டா பாத்தீங்கன்னா இது ஆட் சைக்கிள் பிரிச்சிருக்கேன், 2 பெர்முடேஷன் வருது, அப்ப சாரி 2 டிரான்ஸ்பொசிஷன் வருது. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஈவன் பெர்முடேஷன் சொல்லுவோம்.
அப்ப இந்த ஆப்ஷன் ஏல எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த 1 2 3 பிரிச்சா ஒரு 2 பெர்முடேஷன் 2 டிரான்ஸ்போசிஷன் வரும். இந்த 1 2ங்கிறது ஒரு டிரான்ஸ்போசிஷன். அப்ப 2 + 1 எத்தனை டிரான்ஸ்போசிஷன்ஸ் வரும்னா 3 டிரான்ஸ்போசிஷன்ஸ் வரும். அப்போ அது ஈவன் கிடையாது, ஈவன் பெர்முடேஷன் கிடையாது. இங்க பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியுது 1 2 3 4 4 இருக்கா, அப்ப இது ஈவன் பெர்முடேஷன். சரி, இதை பிரிச்சா என்ன வரும்னா மொத்தம் 5 நம்பர் இருக்கு. அப்ப அது டிரான்ஸ்போசிஷனா பிரிச்சா 4 டிரான்ஸ்போசிஷன் வரும். 3 இருக்கா, பிரிச்சோன்னா 2 வரும். இது 1 இருக்கு, அப்ப டோட்டலா பார்த்தா 7 வரும். அப்ப இது ஆட் பெர்முடேஷன், ஈவன் கிடையாது. இங்கே அதே மாதிரி 3 சைக்கிள், இதை பிரிச்சோம் அப்படின்னா 2 டிரான்ஸ்போசிஷன்ஸ் வரும் பிளஸ் 1, அப்ப 3 தான் வரும். அப்ப இது 1. அந்த அப்ப ஏசிடி மூணுமே வந்து ஆட் பெர்முடேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிங்கிறது குரூப் ஆஃப் ஆர்டர் 30, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற சப் குரூப்புக்கு பேர் வந்து நான் ஹச்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்டர் ஆஃப் ஹெச், அது பேர் ஹச்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம். இண்டெக்ஸ், அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், 30 டிவைடட் பை 15, அதாவது 2 வரும். ஒரு சப் குரூப் இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது 2 வந்துச்சு அப்படின்னா, அதாவது இண்டெக்ஸ் 2 வந்துச்சு அப்படின்னா, இண்டெக்ஸ் பேர் வந்துச்சுனாலே அந்த நார்மல் சப் குரூப் என்ன, சாரி, அந்த சப் குரூப் என்னவா இருக்குன்னா நார்மலா இருக்கும். ஹச் இஸ் நார்மல். இதை வச்சே நீங்க முடிச்சிடலாம் டைரக்டா. இது மொதல் ஆப்ஷன் இருக்கிறதுனால இது தெரிஞ்சிச்சுன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட். இந்த மாதிரி ஃபைனைட் குரூப்ஸ் அண்ட் சப் குரூப் கொடுக்கும்போது நீங்க அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க. இண்டெக்ஸ் 2 வந்துச்சுனாலே அது வந்து நார்மல் சப் குரூப். ஸோ உடனே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி வராதானா, சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சப் குரூப்போட ஆர்டர் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும். ஆனா இங்க வந்து 20 வந்து எதை டிவைட் பண்ணாது அப்படின்னா 30யை டிவைட் பண்ணாது. அப்ப இப்படி ஒரு சப் குரூப் ஜிக்கு இருக்காது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கேனாட் ஹேவ் அ சப் குரூப் ஆர்டர் 6. இதை எலிமினேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஜியை வந்து சம் Z30ன்னு எடுத்துக்கிடுவேன். Z30 Z30 அண்டர் அடிஷன் மாடுலோ 30. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா எபிலியன் அஸ் வெல் அஸ் சைக்ளிக்கா இருக்கும். அப்படி சைக்கிளிக்கா இருந்தா இந்த 30யை டிவைட் பண்ற எல்லா நம்பர்லயும் கண்டிப்பா சப் குரூப் இருக்கும். அப்ப எல்லா நம்பர்லயும் இருக்குன்னா 6 எடுத்துங்க. 6 வந்து 30யை டிவைட் பண்ணுதா, அப்ப ஆர்டர் 6லயும் கண்டிப்பா ஒரு சப் குரூப் இருக்கும். 6 டிவைட்ஸ் 30, திஸ் இம்ப்ளைஸ் ஆர்டர் 6லயும் சப் குரூப் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எப்பவுமே இருக்காதுங்கிறாங்க. இதான் முக்கியம். கேனாட்னா ஆர்டர் 30 இருக்கிற எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஆர்டர் 6ல சப் குரூப் இருக்காது அப்படிங்கிறாங்க, இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப நான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் இருக்க மாதிரி. அப்ப இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நாட் ட்ரூ. இங்க கொஞ்சம் ஆப்ஷன் டி எப்படி இருக்குன்னா இந்த ஜியவே சப் குரூப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த கொடுத்துருக்கிற இந்த ஜியவே சப் குரூப் ஆஃப் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா Z15 போட்டு வச்சிருக்காங்க. இந்த குரூப்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 30 எலமெண்ட்ஸ் இருக்கு. 30 எலமெண்ட்ஸ் இருக்கு. இது Z50ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 50 எலமெண்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் இப்படி இருக்கணும்னா இதை டிவைட் பண்ணணும். 30 வந்து 50யை டிவைட் பண்ணணும். ஆனா டிவைட் பண்ணாது, டஸ் நாட் டிவைட். அப்ப இப்படி இருக்க முடியாது. அவ்வளோ டிவைட் பண்ணாலே இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலா. பட் டிவைட் பண்றது கண்டிப்பா இருக்கணும், அது நெசசரி. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நேச்சர் ஆஃப் த குரூப் நம்ம பார்க்கணும், அப்படி ஒரு சப் குரூப் இருக்குமா இல்லையா அப்படின்னு. பட் இது டிவைடே பண்ணலைங்கிறப்ப பை லெக்ராஞ்சஸ் தியரம், லெக்ராஞ்சஸ் தியரம் வந்து ஆர்டர் ஆஃப் சப் குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப் கண்டிப்பா இருக்கணும். பட் அதுவே இங்க எடுத்து ஆகல, அதனால எலிமினேட் பண்ணிடலாம். பட் இதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.